வெல்கம் டு யாம் சுலகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான கீரைங்க. தட் இஸ் முடக்கத்தான் கீரை. இந்த முடக்கத்தான் கீரை நமக்கு எப்போல்லாம் கிடைக்கும்னு இந்த ரெய்னி சீசனில் கிடைக்கும், அதிகமாக கிடைக்கும். அக்டோபர் டு டிசம்பர் வரைக்கும் அதிகமாக கிடைக்கும். இப்போது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்லாம் கொஞ்சம் அங்கங்கே கிடைக்கும். இந்த நிறைய கிடைக்கிற சீசனில் நம்ம எடுத்து காய வச்சு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சு வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாங்க. வாங்க இதோட நன்மைகளை பார்க்கலாம். முடக்கத்தான் கீரை 100 கிராம்ஸ் ஆஃப் முடக்கத்தான், அதாவது 100 கிராம் ஆஃப் எடைகளில் நமக்கு 61 கலோரிஸ் இருக்குது, 4.7 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது, 0.6 கிராம் ஆஃப் ஃபேட் இருக்குது, அண்ட் 9 கிராம் ஆஃப் கார்போஹைட்ரேட் இருக்குங்க. ஓகேங்க. இப்போ ஃபைபர் கண்டென்ட் இதில் அதிகமாக இருக்கிறதுனால இது மிக சிறந்த மழமிழக்கியாக நமக்கு உதவுதுங்க. மூட்டு வலி வராமல் தடுக்குது. மூட்டு வலி இருக்கிறவங்க இது ரெகுலராக எடுத்துக்கிட்டோம்னா சீக்கிரம் மூட்டு வலியிலேருந்து விடுதலை கிடைக்குங்க. ஜாயிண்டில் இருக்கிற யூரிக் ஆசிடை ரிமூவ் பண்ணுது. ஸ்கின் ப்ராப்ளம், இரும்பல், பைல்ஸ் ப்ராப்ளம், அப்புறம் மாதவிடாய் ப்ராப்ளம், இதிலிருந்தெல்லாம் நம்மளை குணப்படுத்துங்க. முக்கியமாக கேன்சர் வராமல் தடுக்குது. அப்புறம் முடி வளர்ச்சிக்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் பொடுகு தொல்லையிலேருந்து நமக்கு நிவாரணம் தருதுங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவையான பொருட்களை பார்க்கலாம். முடக்கத்தான் கீரை 2 கப்பு, சீரகம், தனியா, மிளகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை, வரமிளகா தேவைக்கேற்ப. இப்போ சொல்ல எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே உப்பு மஞ்சள் விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி இப்போ தோசை மாவை நைட்டே அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சிடணுங்க. அப்போ நைட்டெல்லாம் அது புளிக்க ரெடி ஆகிடுங்க. அடுத்தது இப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம இந்த கீரையெல்லாம் அரைச்சி இந்த மாவில் மிக்ஸ் பண்ணி சுட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கலர் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தோசைக்கல் சூடாயிடுச்சுங்க. இப்போ தோசையை ஊற்றிடலாம். பாருங்கள், எவ்வளோ மெலிசாக ஊற்றினீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டுடலாங்க. முக்கியமாக இந்த தோசையெல்லாம், இந்த முருங்கைக்கீரை, அப்புறமா இந்த முடக்கத்தான் கீரை, இந்த தோசையெல்லாம் நம்ம சுடும்போது கண்டிப்பாக மூடி வச்சு தாங்க சுடணும். அப்போ தான் அந்த சத்துக்கள் வெளியே போகாமல் நம்ம அப்படியே கிடைக்கும் நமக்கு. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் ஸ்லோ குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், தோசையை இந்த மாதிரி நல்லா செவக்க விட்ட பிறகு நம்ம திருப்பி போடணுங்க. மாவை புளிக்க வச்சு நீங்கள் செய்கிறதுனால நமக்கு தோசை ஒட்டாமல் ரொம்ப நல்லா கிடைக்குங்க. நான் கொடுத்துருக்குற இந்த அளவின்படி நீங்கள் தோசை மாவு அரைச்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட. இன்னும் 2 தோசை எக்ஸ்ட்ரா கூட சாப்பிட்லாங்க. நம்ம சுவையான, சாஃப்டான, ஹெல்தியான முடக்கத்தான் கீரை தோசை ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, see you in the next video.